ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பஃப் ஸ்லீவ்க்கான கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா லைனிங் வந்து 1 மீட்டர் தாராளமாக இருந்தால் தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ என்னோடய 3/4 சைஸ் வந்து 8.5 நான் அது மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆஃப் ஹேண்ட்னாலும் சரி 3/4னாலும் சரி எந்த அளவு இருக்கோ உங்கள் அளவு ப்ளவுஸு அதை அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பஃப் ஸ்லீவுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் போட்டால் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் என்னோடய அளவு அப்படியே மார்க் பண்ணி குறிச்சிக்கிட்டேன். இப்போ பஃப்புக்கான லென்த்து வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். 2 எனக்கு லைட்டாக தெரியணும் அது போதும் அப்படின்னா நீங்கள் 2, 2.5 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து நல்லா கொஞ்சம் அளவுக்கு தூக்கி இருக்கணும் அப்படின்றதுனால நான் 3 வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைனில் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கேருந்து ஒரு கர்வ் லைன் அப்படியே கீழே உள்ள மார்க்குக்கு அப்படியே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், அப்படியே டச் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடணும். பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் குடஞ்சி கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் தான் நம்ம வந்து பஃப்புக்கான ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். இது மாதிரி நாச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம்ன்றது தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஃப் ஸ்லீவுக்கான கட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.